Thank you, Father. Wonderful Jesus. Wonderful Lord. இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசுகிறார். ஞான அர்த்தமாய் சொல்கிறேன். இதோ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஈரான் எழும்பும். இஸ்ரேலின் ஜெருசலேம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்திய அதிர்ச்சி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேலின் வான் பாதுகாப்பையும் தாண்டி ஜெருசலேமில் ஏவுகணை தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. வைக்கப்பட்டவைகளும் ஏவுகணைகளும் தேசம் விட்டு தேசம் பாய பார்க்கிறேன். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடியாக கத்தார், குவைத், ஜோர்டான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்குதலை நடத்தியது. அமெரிக்காவில் இருந்து ராணுவ வீரர்கள் படையெடுத்து புறப்படுவதை பார்க்கிறேன். இதோ அங்கே ஏவுகணைகள் பறக்கிறதை இப்பொழுது தரிசனத்தில் பார்க்கிறேன். ஈரான் மீது அமெரிக்கா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த ஆபரேஷனுக்கு ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்று அமெரிக்கா பெயர் வைத்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வழிகாட்டுதலின் கீழ் நேரடி உத்தரவுகளின்படி தொடங்கப்பட்டிருக்கிறது. இது வரலாற்றிலேயே மிக சிக்கலானதும் துல்லியமான வான் தாக்குதல் நடவடிக்கை என்று தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் அமெரிக்க ராணுவம் தரைவழி தாக்குதல் நடத்த தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இது இருக்கும் என்கிறவர்கள் கண்ணுக்கு இது மூன்றாவது உலகப் போரின் ஒத்திகையோ என்று நினைக்கிற அளவுக்கு சீக்கிரத்திலே சம்பவிக்க போகிறது. மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது என ரஷ்ய அதிபர் புட்டினின் உதவியாளர் அலெக்சாண்டர் டூகின் கூறியுள்ளார். சம்பவம் நடக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு இக்கட்டு காலம், இஸ்ரவேல் முடிந்தது, இனி எழாது என்று அநேகர் சொல்லுவார்கள். ஆனால் கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றி அரணான கோட்டையை போல் இருப்பார். கர்த்தர் இஸ்ரவேலை காத்து தப்ப பண்ணுவார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு அலுவலகத்தை ஈரானின் ஏவுகணை தாக்கியதாக முதல்கட்ட அதிர்ச்சி தகவலானது வெளியாகி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் அதிரடி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் காமேனி உயிரிழந்த நிலையில் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகள் மீது ஈரான் சரமாரியாக ஏவுகணைகளை வீசி வருகிறது. அமெரிக்காவுக்கும் சில இஸ்லாமிய துருப்பு நாடுகளுக்கும் நேரடியாய் சவால்களும் நேரடியாய் பகிரங்க எச்சரிக்கைகளும் விடப்படும். ரகசியமாய் தந்திரமாய் தாக்க ஆலோசனை பண்ணுவார்கள். அமெரிக்காவுக்கு விரோதமாய், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஞான அர்த்தமாய் சொல்லுகிறேன். வெள்ளை மாளிகைக்கு விரோதமாய் சில தீமையான ஏற்பாடுகள் ஏவப்படும். ஆனாலும் கர்த்தருடைய கரம் அதிலே பெரிய சேதங்கள் வராமல் காப்பாற்றுவதை நீங்கள் உங்கள் கண்களிலே காணப்போகிறீர்கள். பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா தங்களுடைய ராணுவ நிலையங்களை அமைத்திருக்கிறது. அதில் தற்போது ஈரான் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே எங்களை விட்டுவிடுங்கள் என்று அமெரிக்காவே எங்களிடம் கெஞ்சும் நிலை ஏற்படும். அதற்காக பேரழிவு தரும் பதிலடியை நாங்கள் திரும்ப கொடுப்போம் என்று ஈரான் தற்போது எச்சரித்திருக்கிறது. திடுக்கிடு வகையில் ஈரானில் இருந்து சிலர் எழும்பி இஸ்ரவேலுக்கு ஆதரவாக எழும்பி நிற்க போகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ ஆண்டாண்டுகள் மறைந்திருந்த எலும்பு துண்டுகள் இஸ்ரவேல் கையிலே வருவதையும் அது நிமித்தம் சந்தோஷம் உண்டாவதையும் பார்க்கிறேன். ஞான அர்த்தமாய் சொல்லுகிறேன். காதுள்ளவன் கேட்க கடவன். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதலில் ஈரானின் அதிஉயர் தலைவர் ஆயதுல்லா அலி காமனேயி கொல்லப்பட்டுள்ளார். ஆயதுல்லா அலி காமனேயி மரணத்தை சிலர் கொண்டாடி வருகின்றனர். It's a beautiful start. Thank you to Donald Trump. Thank you to Netanyahu. And remember, this comes amid the claims which have been made by United States. Thank you, Holy Spirit God. கடல் சார்ந்த பகுதிகளில், பெருங்கடல் என்றும் கருங்கடல் என்றும் அழைக்கப்படுகிற பகுதிகளில் யுத்த தளவாடங்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதை காண்கிறேன். அவசரமாக தளவாடங்கள் நிறுத்தப்படுவதையும் அண்டை நாடுகள் மிரட்டப்படுவதையும் பார்க்கிறேன். இதோ
மிடில் ஈஸ்டிலே சமாதானம் இல்லாத வருஷமாக இது காணப்படும். யுனைடெட் அரேபியன் எமிரேட்ஸிலும் ஒருவருக்கு ஒருவர் விரோதித்து சமாதானமற்ற சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கிக் கொள்வார்கள். இதோ அவர்கள் மத ரீதியாய் மார்க்க ரீதியாய் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியங்கள் அதற்குள்ளேயே பிரிவினை வந்து அதற்குள்ளே ரகசிய வஞ்சக ஆலோசனை செய்து முடிவிலே கவனித்து கேள், முடிவிலே அவர்கள் ஆலோசனை வாய்க்காது இடறி விழுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Thank you, wonderful Jesus. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மிலன் 2026 கடற்படை பயிற்சியில் பங்கேற்றுவிட்டு நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரானின் போர்க்கப்பலை இலங்கையின் தெற்கு கடற்கரை அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் டார்பிடோ ஏவுகணை மூலம் மூழ்கடித்தது. இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்கா நடத்திய முதல் நீர்மூழ்கி தாக்குதல் இது என அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட் எக்ஸர் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தையே அதிர வைத்துக் கொண்டிருக்கும் அமெரிக்காவின் ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலின் மதிப்பு சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம். தற்போது இந்த கப்பல் இதர போர்க்கப்பல்களுடன் ஈரானுக்கு நெருக்கடி அளிக்கும் வகையில் மத்திய கிழக்கில் நுழைந்துள்ளது. மேலும் இந்த கப்பல் எதிரி நாடுகளின் சென்சார்களில் இருந்து மறையும் விதமாக தனது தகவல் தொடர்புகளை துண்டித்து கோஸ்மோ நிலைக்கு தற்போது சென்றுள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. வளைகுடா நாடுகளில் ஈரான் படைகள் நடத்திய அதிரடி தாக்குதல்களால் அந்நாட்டு மக்கள் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். அபுதாபி மற்றும் மனாமாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் படைகள் தாக்குதல்களை நடத்தின. துபாயில் உள்ள வானளாவிய கட்டிடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இதேபோல கத்தாரில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் ஏவுகணை விழுந்ததால் தீப்பிழம்பு ஏற்பட்டது. இலங்கை அருகே இந்திய பெருங்கடலில் ஈரான் போர்க்கப்பல் மீது அமெரிக்கா குண்டு வீசி தாக்கியதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது.